தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். வேலையில்லாத இளைஞர்கள் பல லட்சக்கணக்காக இந்த நாட்டில். அவர்களுக்கு வேலை கொடுக்க இந்த நாடு ஏதாவது திட்டம் தீட்டுகிறதா? இல்லை. தரமான கல்வியை கொடுக்க முயற்சிக்கிறதா? இல்லை. மருத்துவத்தின் தரத்தை உயர்த்த பாடுபடுகிறதா? இல்லை. இல்லை. ஆனால் வருகிற போதெல்லாம் இலவச அறிவிப்புகளை, வெற்ற அறிவிப்புகளை கொடுத்து கொடுத்து நான் 2000 தருகிறேன், 3000 தருகிறேன், நான் 8000 டோக்கன் தருகிறேன், 10,000 உரிமை தொகை தருகிறேன், இப்படி பேசி பேசி ஏமாத்தி ஏமாத்தி நம் வாக்கை பறிப்பதிலேயே இந்த கட்சி ஆட்சிகள் குறியாக இருக்கிறது. யாராவது ஒருவர் இந்த நிலத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற தலைவர்களில் ஒருவர் என் மொழி சிதைந்து அழிந்து விட்டது, அதை மீட்க வேண்டும், காக்க வேண்டும், யாராவது பேசி கேட்டீர்களா? என் இனம், என் இனத்தின் நலம் என்று யாராவது பேசி, என் நிலம், என் நிலத்தின் வளம் யாராவது தூய காற்று கிடைக்க செய்ய வேண்டும், நல்ல குடிநீர் கிடைக்க செய்ய வேண்டும், நஞ்சில்லாத உணவு என் நாட்டு குடிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், பசி இல்லாத நாட்டை படைக்க வேண்டும், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று யாராவது பேசுகிறார்களா? இல்லை. வருவார்கள். கழக ஆட்சியிலே, எங்கள் ஆட்சியிலே குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், மறுபடி வந்தால் 2000 கொடுத்தோம், பெண்களுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தோம், மாணவர்களுக்கு 1000 கொடுத்தோம். இதைத்தான் பேசுவார்கள். 1000 கொடுத்தீர்கள், அது எங்கிருந்து எடுத்தீர்கள்? இந்த கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கு? எங்கிருந்து? 10 லட்சம் கோடி கடன். ஏன் கடன்? அந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? இந்த நாட்டில் எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்ற அந்த கடன் பெறப்பட்டது? கல்வியின் தரத்தை உயர்த்தவா? இல்லை. மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தவா? இல்லை. சரியான பாதைகள் போடவா? தரமான போக்குவரத்தை நடத்தவா? தடையற்ற மின்சாரத்தை தரவா? எதற்காக? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலைகளை தொடங்கவா? எதற்காக இந்த 10 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டது? ஒரே ஒரு நலத்திட்டம், இந்த கடனை பெற்று நிறைவேற்றப்பட்ட ஒரு நல்ல நலத்திட்டம் எதையாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை. பிறகு இந்த கடன் யாருக்காக? ஏமாற்று. எதையாவது வாங்கி கடனை வாங்கி மக்களுக்கு இலவசம் என்று 1000 2000 வேட்டி, சேலை, அரிசி, பருப்பு, மிக்சி, கிரைண்டர் இதை கொடுத்து ஏமாற்றி வாக்கை பறித்து ஆட்சியில் அமர வேண்டும். அதை தவிர இந்த ஆட்சியில் அமர்ந்து இவர்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள், யாராவது ஒருவர் இந்த 60 ஆண்டுகளில் இவர்கள் சாதித்த ஒன்று, பிரச்சனைகளை தந்ததை தவிர வேற ஏதாவது? அறிக்கை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். ஊதிய உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கேட்டு, அரசு மருத்துவர்கள் சம்பள உயர்வு கேட்டு வீதியில், விவசாயிகள் விளை வைத்த நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் சேமித்து வையுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அதை வீதியில் போட்டு முளைக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு. ஆனால் அதே நேரம் டாஸ்மார்க் சரக்கை பத்திரமாக குடும்பம் வெட்டி பாதுகாக்கிறது. குளிரூட்டப்பட்ட அறையிலே காவலர்களை காவலுக்கு வைத்து பாதுகாக்கிறது இந்த அரசு. எந்த அரசை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? யாருக்கான தேர்தல் இது? எப்படிப்பட்ட தலைவரை தேர்வு செய்ய இந்த தேர்தல் நடக்கிறது? சொல்லுங்கள். எந்த அதிகாரத்திலும் இல்லாத, எந்த பதவியும் உங்களிடம் பெறாத நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த ஒரு நல்லதை கூட அதிகாரத்தில் இருந்த ஆட்சிகள் செய்யலை. பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணிலே நட்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான பனை விதைகளை இந்த மண்ணிலே தூவி இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தத்தை இந்த மக்களுக்கு கொடையாக கொடுத்த ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான். இன்னைக்கு சுற்றுச்சூழல் என்று ஒன்றை பற்றி உலக அரசியல் ஒரு அரசியல் கட்சி பேசுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான். இங்கே நிற்கிற என் தம்பி காசிராமன் அரசு செய்ய வேண்டிய பணியை தனி மகனாக ஒரு மகன் செய்து கொண்டிருக்கிறார். அவன் பிறந்த ஊரிலே குடிக்கிற நீருக்கு தவிக்கிற மக்களுக்கு கிணறு வெட்டி தூய குடிநீரை கட்டணமின்றி எல்லா மக்களுக்கும் கொடுத்து வழங்கி கொண்டிருக்கிறான். என் தம்பி அவன் வீட்டிலிருந்து கொடுப்பதை அவன் அண்ணன் ஆட்சிக்கு வந்து என் நாட்டிலிருந்து எல்லோருக்கும் தூய குடிநீரை கொடுப்பேன். எங்க அப்பாவுடைய கனவு, நம்மாழ்வாருடைய கனவு நஞ்சில்லாத உணவு என்று. அதை என் தம்பி விளை வைத்து நஞ்சில்லாத உணவை
அவன் விளைய வைத்து இந்த மக்களுக்கு தனக்கு போக மிதியை கொடுக்கிறான். என் தம்பி செந்தமிழ் செல்வனுடைய வழியிலே, மரபு வழியிலே இந்த மண்ணின் மரபு வழி வாழ்க்கையை மக்களுக்கு மறுபடியும் மீட்டுக் கொடுக்க போராடி வருகிறான். இப்படிப்பட்ட மகன் இந்த மண்ணில் இதே மயிலாடுதுறை நிற்கிற வேட்பாளர்கள் யாராவது ஒருவரை சொல்லுங்க, ஒருவரை சொல்லுங்க. யாராவது ஒரு தகுதி வாய்ந்த தலைவர், தன்னலமற்று மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வேண்டும் எண்ணம் இருக்கிறவர், வாக்குக்கு காசு கொடுக்காத உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், வாக்கைக்கு காசை கொடுத்து பறிக்கிறவர்களை பாருங்கள். ஏன்? அவர்களுக்கு உங்கள் ஓட்டை பற்றி தான் கவலை, உங்கள் நாட்டை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு உங்கள் வாக்கை பற்றி தான் கவலை, உங்கள் வாழ்க்கை பற்றி கவலை இல்லை. ஓட்டை பற்றி சிந்திப்பவன் நாட்டை பற்றி சிந்திக்க மாட்டான். வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறவன் உங்கள் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான். முன்னாடி நிற்கிறவர்கள் ஒரு உயிர், அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சிந்திக்கிற தலைவர்கள் இங்கே இல்லை. முன்னாடி நிற்பவர்கள் ஒரு ஓட்டு, அதை எப்படி வாங்குவது என்று எண்ணுகிற தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும், சிந்திக்கணும். மூளை என்ற உறுப்பும் சிந்திக்கிற திறனும் எதற்கு? எதற்கு? தொடர்ந்து ஒரே பாதை. அறிவு சமூகமே, அறிஞர் பன்னாட்சா சொல்கிறார், பெரும்பாலான மக்கள் உலகம் ஒரு போக்கிலே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே துருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான், விமர்சிக்கப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைத்தவர் தான் என்கிறார். அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே, அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் இறைமகன் இயேசு, அப்படித்தான் நபிகள் நாயகம், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் அண்ணல் அம்பேத்கர். எல்லாரும் அப்படித்தான். எல்லோரும் தன்போக்கள். இந்த உலகம் இவ்வளவு மாறுதலை பெற்றிருக்கிறது. காரணம் எண்ணி விடலாம், வெறும் 500 பேர் தான். 500 பேரும் தங்கள் மனச்சான்று வழிநடத்தியபடி நடந்த மகத்தான தலைவர்கள், மகான்கள் தான் இந்த மண்ணை மாற்றி இருக்கிறார். அப்படித்தான் நீங்கள் மாற்றம் என்பது எங்கிருந்து வரும்? எண்ணிலிருந்து, உன்னிலிருந்து, நம்மிலிருந்து. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்திலிருந்து புரட்சி வர வேண்டும். அந்த புரட்சி உங்களிலிருந்து வர வேண்டும். நாம் மாறுவோம், மாற்றுவோம் என்ற எண்ணத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நான் ஒருவன் ஓட்டு போட்டால் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க போகிறது என்று எண்ணினால் முடியாது. நாம் ஒவ்வொருவரும் போட்டால் அந்த கட்சி ஜெயிக்கும் என்ற எண்ணம் வந்தால் ஜெயிக்கும். நீங்கள் எல்லோரும் எளிதானதை செய்ய விரும்புகிறீர்கள், சரியானதை செய்ய விரும்பவில்லை. எது சரியோ அதைத்தான் செய்வீர்கள், எது சரியோ அதைத்தான் தேர்வு செய்வீர்கள். நீங்கள் பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணை தேடுவீர்கள், பையன் பார்க்க போனால் பொண்ணுக்கு நல்ல பையனை தேடுவீர்கள், சாப்பிட போனால் நல்ல கடை, துணி வாங்க போனால் நல்ல சட்டை, செருப்பு வாங்க போனால் நல்ல செருப்பு, கடிகாரம் வாங்க போனால் நல்ல கடிகாரம், எது வாங்க போனாலும் நல்லது. ஆனால் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் தற்குறி, திருடன், தருதலை. ஏன் அங்கே தடுமாறுகிறீர்கள்? ஏன் அங்கே? ஒரு முறை ஏமாந்தால் பத்தாதா? ஒரு முறை 5 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள். 4 முறை ஆண்டிருக்கார் அம்மையா ஜெயலலிதா, 4 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி, 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின். என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? என்ன ஏற்றம்? கடன் ஏற்றம். என்ன ஏற்றம்? 1000 2000 குடும்ப தலைவிக்கு ஏற்றம், 2000 2500 ஒரு ஏற்றம், 8000 டோக்கன் ஒரு ஏற்றம், 10,000 டோக்கன் ஒரு ஏற்றம். டோக்கன் யார் கொடுப்பான்? ஹோட்டல் சாப்பிட போனா கல்லாவில் இருக்க கொடுப்பான், டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போங்க. இதை நாட்டை அணுகிற தலைவர்கள் டோக்கன் தருகிறோம், ஓட்டை போடுங்கள் என்பது எப்படி? வீட்டில் திருடிட்டேன் 10 லட்சம் ரூபாய், உங்க வீட்டில் திருடிட்டாமா, உங்க வீட்டுல திருடிட்டேன், உங்க பங்கு இருந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டேன், விட்டுருவீங்களா? எப்படி செய்கிறீர்கள்? வீட்டில் திருடிட்டு 10,000 கொடுத்தால் கட்டி வச்சு அனுப்பீர்கள், நாட்டில் திருடி விட்டு 8,000 10,000 டோக்கன் கொடுத்தால் வாங்கி விட்டு ஓட்ட போடுவீர்கள் என்றால் இந்த நாட்டை யாரு காப்பாற்றுவது? எல்லாருமே சொந்தங்களே, யாரு காப்பாற்றுவது? ஆட்சியாளர்கள் அயோக்கியர்கள், தயங்காமல் கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், கண் முன்னாடி நிலத்தின் வளத்தை திருடி செல்கிறார்கள். இதே மீத்தேன் பயோகேஸை மாட்டு சாணத்திலிருந்து எடுக்க முடியுமே? எடுக்க முடியாதா? ஏன் என் மண்ணை தோண்டுகிறார்கள்? ஏன் என் பூமி தாய் நீரக்குலையா இருக்கிறார்கள்? ஏன்? ஏன்? எந்த நிலையில் நாம் மாறப்போகிறோம்? எந்த நிலையில் இந்த கொடுமைகளை மாற்றப் போகிறோம்? எந்த நிலையில்? இவர்கள் இலவசத்தை கொடுத்து உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். எல்லோரும் நாங்கள் இலவசம் பெற வேண்டிய
வறுமை என்ற இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறோம். நீங்கள் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கிறோம், வாக்கை தாருங்கள் என்கிறார்கள். மதிப்புமிக்க ஜனநாயகத்தை அவர்கள் கொலை செய்கிறார்கள். வாக்களிக்கும் தேர்தலை ஒரு சந்தையாக்கி மக்களை வாக்களிக்கும் மந்தைகளாக மாற்றுகிறார்கள். இல்லை, ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மாண்புமிக்க மதிப்புமிக்க உரிமை வாக்கு, அது இருக்கக்கூடாது என்கிறோம். பணத்துக்கு வாக்கு நம் இனத்துக்கு தூக்கி என்கிறோம். நாங்கள் நோட்டுக்கு ஓட்டு நம் நாட்டுக்கு வைக்கிற வேட்டு என்கிறோம். அதை செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். அந்த வாக்கும் விற்பனைக்காகிவிட்டால் ஜனநாயகம் என்ற ஒன்றை இந்த நாட்டில் இருக்காது. பணம் இருக்கிறது தான் அரசியல் செய்ய முடியும், முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், செல்வங்கள் அரசியல் செல்வாக்கை பெற முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டால் மக்களுக்கான அதிகாரம் எப்போது வரும்? மக்களின் குரல், மக்களின் பிரச்சனை எங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் எப்போது பேசப்படும்? இதை கற்றவர்கள் சிந்திக்க வேண்டாமா? படித்தவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டாமா? என்னைக்கு இந்த நிலையை மாற்றுவது? என்றைக்கு சொல்லுங்கள். என்றைக்கு உங்கள் பிள்ளைகளை எங்களை பாருங்கள். ஏன் தனித்து களத்தில் இருக்க வேண்டும்? ஏன் எல்லாரும் சொல்கிறார்களே தனித்து நின்று தோற்று போகிறீர்களே, உங்களுக்கு ஒரு 10-20 பேர் எம்எல்ஏ ஆக வேணாமா? ஆகலாம். ஆக என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஏன் செய்ய கட்டலாம். அதற்கு 2 ஏக்கர் சாணியை தட்டியிருந்தாலும் 2 ஏக்கர் என்ன செய்ய? கூட்டணி வைத்து வென்று உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு கால் பிடித்து விட்டார்கள். வேற என்ன செய்தார்கள்? திமுகவுக்கு கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் திமுக ஆட்சியின் தீமையை எடுத்து ஒரே ஒரு போராட்டம் செய்ததாக காட்டு. எந்த கட்சியாலும் திமுக ஆட்சியில் எடுத்த கற்பழிப்பு கொலைகளை எதிர்த்து, இல்ல ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு அருகில் நின்று, மாணவர்கள் மீனவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக, விவசாயிகள் போராட்டத்துக்கு எதற்காக நிற்க மாட்டார்கள். எங்களை எப்படி அறிவுறுத்துவார்கள்? அக்கறையாக அறிவுறுத்துவார்கள். எப்படி? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா நின்று போராடி போவார்கள் நீங்க இருப்பீர்கள்? உங்க கூட இருக்கிறவர்கள் எல்லாம் கலைந்து விட மாட்டார்களா? ஏமாந்து விட மாட்டார்களா? விரக்தி அடைந்து விட மாட்டார்களா? என்னிடத்தில் பேசுவார்கள். நான் சொல்வேன், வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி. எங்கள் தலைவன் இதுக்கு சொல்கிறான், சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்து விடாது என்றும். நாங்கள் வயிற்று பசி கொண்ட மக்கள் அல்ல, வரலாற்றின் பசி கொண்ட மக்கள். சோற்று பசி அல்ல, எங்களுக்கு இருப்பது சுதந்திர பசி. அதனால் இது ஒன்றும் செய்யாது. நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்கு. மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த இனத்திற்காக. அதனால் பணமா இனமா என்றால் இனம், பதவியா மக்களுக்கு உதவியா என்றால் உதவி. ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் சீட்டுக்கு நோட்டு கொடுத்து பேரம் பேசி செல்லும் போது 8.5 விழுக்காடு வாக்கு தந்தீர்கள். நீங்கள் 36 லட்சம் வாக்கை தந்து 3வது பெரிய கட்சியாக்கினீங்க. எங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசப்பட்டிருக்கும், எத்தனை சீட்டுகள், எவ்வளவு பதவி ஆசை காட்டப்பட்டிருக்கும். ஏன் எல்லாத்தையும் தூக்கி வீசிவிட்டு இந்த கொளுத்துகிற வெயிலில் உங்களை நிறுத்தி கத்த வேண்டும்? ஏனென்றால் இந்த கொடுமை அரசியலை மாற்ற வேண்டும் என்ற மகத்தான கனவு இருப்பதால் கற்றுக்கொள்கிறோம். உன் தொண்டை வறண்டு விட்டதே, எல்லோரும் வருந்தினார்கள். என் தொண்டை வறண்டாலும் பரவாயில்லை, என் மக்களின் வாழ்க்கை வறண்டு இருந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம், தனியாக நிற்கிறோம், தனித்து நிற்கிறோம் என்று நீங்கள் எழுதுகிறார்கள் என்பதும் இல்லை. தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு நடுவிலே நிற்கிறோம், என் இனமான சொந்தங்களுக்கு இடையிலே நிற்கிறோம், மாண்பு மிக்க என் மக்களுக்கு நடுவிலே நிற்கிறோம். என் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மந்திரி மகனும் இல்லை, முதலமைச்சர் வாரிசும் இல்லை, அப்பன் பாராளுமன்றத்தில் இல்லை, அப்பன் தாத்தன் எம்எல்ஏவா இல்லை, ஏதும் இல்லை. எளிய மக்கள், பராரிகள், பாட்டாளி வர்க்கத்தின் பிள்ளைகள். ஒன்றும் இல்லை, காசு இல்லை, உயர்ந்த கனவு, கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. துணிந்து வந்தோம். ஏன் வீழ்ந்து விட்ட தமிழ் சமூகம் எழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு வந்தோம். இழந்து விட்ட உரிமைகளை மீட்க காக்க வேண்டும் என்று வந்தோம். இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தோம். நாங்கள் கோடிகளை கொட்டாமல் கொள்கைகளை கொட்டினோம். எங்களுக்கு எங்கள் மக்கள் முதல் தேர்தலில் 4.5 லட்சம் வாக்குகளை தந்தார்கள். உலக வரலாற்றில்
இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் 4.5 லட்சம் வாக்கை வாங்கி 1.1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் இருந்திருக்காது. ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்திருக்கும் அல்லது கூட்டணி வைத்து கரைந்திருக்கும். மறுபடியும் நம்பிக்கையோடு தனித்து 2019 4.5 லட்சம் வாக்கு எங்கே, 18 லட்சம் வாக்கு எங்கே, 18 லட்சம் வாக்கை கொடுத்து வளர்த்தார்கள் மக்கள். காரணம், இந்த பிள்ளைகள் தனித்து நிற்பார்கள், தனித்துவத்தோடு நிற்பார்கள், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்பார்கள், சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி எவரிடத்திலும் சரணடைய மாட்டார்கள் என்று என்ன மக்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையோடு 21 தனித்து நின்றோம். மக்களை மட்டுமே நம்பி நின்றோம். 30 லட்சம் வாக்கை கொடுத்து திமுக அதிமுகவை தாண்டி 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய சின்னத்தை 2வது 3வது பெட்டியிலே வைத்து தேட வைத்தார்கள். இப்போது வாருங்கள் காலம் எப்படி வித்திட்டு இருக்கிறது என்று. எந்த சின்னத்தை என்னிடத்திலிருந்து எடுத்தார்களோ அதே சின்னத்தை திருப்பி கொடுக்க வைத்து, அதைவிட அதே சின்னத்தை அதில் கூட இருந்தது எவன் என்று தெரியாது என்னையவே சின்னமாக எந்த விவசாயி எடுத்தாலும் அதே விவசாயியை தந்து இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ரிஜிஸ்டர் பார்ட்டி இல்ல, ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டியில் உயரத்தை தந்து முதல் பெட்டியிலே முதல் இடத்திலேயே இந்த நாட்டில் முதலிடத்தில் இருக்க வேண்டியவன், நம்பர் 1 இருக்க வேண்டியவன் எவனும் இல்லை, விவசாயி தான் என்பதை காட்டுகிறது. விவசாய முதலிடத்தில் வைக்க வைப்பது எங்கள் உழைப்பு, எங்கள் உண்மை நேர்மை மட்டுமல்ல, எங்கள் மக்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதில் அவர்கள் தந்த வாக்குதான் இந்த உயரம். இம்முறை என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பமிக்க என் பெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நீங்கள் உதயசூரியன் ரெட்டலை கை தாமரைக்கு செலுத்துவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளால் ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். கை சின்னத்திற்கும் தாமரைக்கும் செலுத்தினீர்கள் வாக்கை, அவர்கள் வென்றார்கள், பதவிக்கு போனார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக அன்பு சொந்தங்களே, நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். நிறைந்த விவசாயிகள் நிறைந்து வாழ்கிற வேளாண்குடி மண்டலம் இது. இந்த மண்ணில் விவசாயி வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? எவன் வெல்வான்? விவசாயிக்கு விவசாயிகளே வாக்கை தரவில்லை என்றால் வேற்று கிரகத்திலிருந்து இவன் வருவானா? இல்லை, இல்லை. எதுவில்லாமலும் வாழ முடியும். கார் இல்லாமல், செல்போன் இல்லாமல், தொலைக்காட்சி இல்லாமல், எதுவில்லாமலும் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்போது நீங்கள் யார்? சுழன்று ஏற்பட்டது உலகம், அதனால் உலர்ந்து மூலவே தலையென்று பாடுகிறான் வள்ளுவர் பெருமகனார். அந்த தலையாய பணியை செய்கிற உழவர் முடியும் வெல்ல வேண்டும். உழவன் வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழும், நாடு வாழும். அதனால்தான் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் முழங்கி இந்த வீதிகளில் வருவதற்கு காரணம் அதுதான். உலகை தலை உணர்வதான் நாம் மனிதரில் கலை என்று பேசி வருவதற்கு காரணம் அதுதான். அதனால் மாண்புமிக்க என் மக்கள், மகத்தான பெருமக்கள், நீங்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த மண்ணிலே மயிலாடுதுறையில் போட்டியிடுகிற என் ஆர்வீர் இளவல் காசிராமன் அவர்களுக்கு விவசாய வாக்கை வெற்றி செய்யும். என் தம்பியின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, உங்கள் தன்மானத்திற்கு இனமானத்திற்கு கிடைத்த வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாக்கை செலுத்துங்கள். இங்கே சீர்காழியிலே போட்டியிடுகிற என்னுடைய இளவல் சுபாஷ் அவர்களுக்கு விவசாய சங்கத்திலே வாக்கை செலுத்துங்கள். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே,
உயிர்க்கினிய உடன் பிறந்தார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காசு பணத்தை காரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அந்த பிள்ளைகள் சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் தங்கத்தை சேமித்து வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் அதே பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் நெஞ்சில்லாத சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இதுதான் மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வேறுபாடு. அதுதான் என் தம்பி சுபாஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் சீர்காழியிலே அடுத்ததாக பூம்புகார் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி இளைய நவீன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, மாற்றத்திற்கான வெற்றி, மாறுதலுக்கான வெற்றி, புதிய அரசியல் தூய அரசியலுக்கான வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கியம் என்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பி காசிராமன், என் தம்பி சுபாஷ், என் தம்பி இளையனவுடன் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.